மழை மெதுவாக தூறிக் கொண்டிருந்தது. ரயில்வே ஸ்டேஷன் ஓரமா இருந்த அந்த பழைய வீடு காலத்தோடு சேர்ந்து சோர்ந்து போயிருந்தது. அந்த வீட்டுக்குள்ள ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்திருந்தார் மீனாட்சி அம்மா. கையில் ஒரு பழைய கடிதம். மடிச்சு திறந்து திரும்ப மடிச்சு அதை பார்த்துக்கிட்டே கண்கள் கலங்கின. என் மகன் இப்போ எங்கே இருப்பானோ? நான் உயிரோட இருக்கும் போதே ஒரு தடவையாவது வந்து பார்ப்பானா? ஒரு காலத்துல மீனாட்சி அம்மாவுக்கு ஒரே மகன், பெயர் கார்த்திக். ரொம்ப புத்திசாலி, நல்ல மனசு. அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டார். அம்மாவும் மகனும் தான் உலகம். கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவர் சாப்பிடாம இருந்தாலும் மகன் வயிறு நிறைய சாப்பிட முன் பாத்துக்குவா. கார்த்திக் படிச்சு பெரிய வேலை கிடைச்சிச்சு சென்னையில. அந்த நாள்ல அம்மா சொன்னாங்க, பணம் பெருசு இல்லப்பா, மனசு மாறாம இரு. கார்த்திக் சிரிச்சான். நான் எப்பவும் உங்க பையன்தான் அம்மா. நகர சென்னைக்கு போனதும் வாழ்க்கை மாறிடுச்சு. வேலை, நண்பர்கள், சினிமா, போன், ஸ்டேட்டஸ்னு முதல் சில மாதம் தினமும் போன் பண்ணுமா. அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை. அதுக்கப்புறம் பிஸி அம்மானு மட்டும். மீனாட்சி அம்மா தினமும் வாசல்ல உட்காருவாங்க. இன்னைக்காவது போன் வருமா, இன்னைக்காவது கடிதம் வருமா. ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஒரு கடிதம் எழுதினார் மீனாட்சி அம்மா. கார்த்திக், நான் நலம், நீ நலமா இருக்கணும். வீட்டுல மழை கசியுது, கால்னா ஒரே வலியா இருக்கு. ஆனா பரவாயில்ல, உன்னை ஒரு முறை பார்த்தா போதும்பா. உன் படிக்கு உன் அம்மா. கடிதம் போச்சு, ஆனா பதில் வரல. காலங்கள் ஓடியது. மீனாட்சி அம்மாவின் உடம்பு மெதுவா குறைஞ்சிச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் உதவி செஞ்சு மருத்துவமனைக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி அம்மா அந்த கடிதத்தை மார்போடு சேர்த்து தூங்கினார். அடுத்த நாள் காலையில மீனாட்சி அம்மா இல்ல. சென்னையில காத்திருக்கு ஒரு போன். நீங்க மீனாட்சி அம்மாவின் மகனா? அம்மா நேத்து ராத்திரி இறந்துட்டாங்க. கார்த்திக் கையில் இருந்த போன் கீழே விழுந்து. ரயிலில் ஊருக்கு வரான். வீடு அமைதி, வாசல் காலி. அம்மா உட்கார்ந்திருந்த இடம் அந்த பழைய நாற்காலி. மேசையிலே ஒரு கடிதம். அதுவே கடைசி கடிதம். என் பையா, நீ வரலன்னு எனக்கு கோபம் இல்ல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் ஆசை. நான் போயிட்டாலும் யாரையும் விட்டுடாத. அன்பை தள்ளி போடாதே. இப்படிக்கு உன் அம்மா. கார்த்திக் அழுதான். குரல் வரல. மண்டிட்டு உட்கார்ந்தான். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் வந்திருந்தா போதும் அம்மா. அந்த நாள்ல இருந்து கார்த்திக் மாறினான். ஒவ்வொரு வாரமும் ஒரு அனாதை இல்லத்துக்கு போவான். அப்பா அம்மா மதிப்பு சொல்லி கொடுப்பான். அவன் வாழ்க்கை சொல்லும் ஒரே பாடம், நேரம் இருக்கும்போது அன்பை கொடு, இறந்த பிறகு அழுது பயன் இல்லை. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.